அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அப்துல் பாசித் அல் புகாரி அவங்க சம்பந்தமாக சில நாட்களாக ஒரு செய்தி பரவப்பட்டு வருகிறது. அந்த வீடியோக்கள் எல்லாம் நம்மளும் பார்த்தோம். அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நான்லாம் ஆழி மாறுறதுக்கு ஒரு உஸ்வத்துனாக இருந்தவர் தான் மௌலவி அப்துல் பாசித் புகாரி. நான் ஸ்டில் நம்புகிறேன் அவர் மேலே தப்பு இருக்காது. அவர் ஏதாவது ஒரு வழியில் சிக்க வைப்பதற்காக இந்த வேலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்னும் மௌலவி அப்துல் பாசித் புகாரி விவகாரத்தில் அவர் தப்பு செஞ்சுருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அப்படித்தான் நான் நம்புகிறேன். ஒரு வேளை அவர் தவறு செய்திருந்தால் கூட அதை இவ்வளவு தூரம் பொது வெளியில் அந்த அவர் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆபாசமான நாராசமான வார்த்தைகளோடு அவரை பேசும்போது நமக்கு உண்மையிலே அழுக வருது. அதை மறைச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதாவது அவர் உண்மையிலே தவறு செய்து இருந்தால் அதை சட்ட ரீதியாக கொண்டு போகிறதுங்கிறது வேறு. அதை தனிப்பட்ட முறையில் அதை மறைச்சிருந்திருக்கலாம். இல்லை அது யாருக்கும் பகிரங்கப்படுத்தாமல் சட்டப்படியோ காவல்துறையிலையோ நீதிமன்றத்துலேயோ அதை வேறு வழியாக கொண்டு போயிருந்திருக்கலாம். அதை இன்றைக்கி கையில் ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குங்கிறதுக்காக அதை போட்டு ஒவ்வொரு இடமா பரப்பி நமக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, மன் ஷத்தர தம்ப அஹீஹி ஷத்தரஹுல்லாஹு தம்ப ஃபில் ஆஹிரா. ஒரு மனிதனுடைய அந்த சத்தரை யார் மறைக்கிறாரோ, குறை யார் மறைக்கிறாரோ, சத்தரஹுல்லாஹு தம்ப ஃபில் ஆஹிரா, அவருடைய குறை அல்லாஹ் மறைக்கிறான்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது, யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்குலாம் அவ்வளோ அழுக, அவ்வளோ ஒரு ஆபாசமான வார்த்தையை கொண்டு பேசுகிறாங்க. தாங்க முடியாத ஒரு நிலை தான். எல்லாட்ட வேண்டிக்கிறேன், அவர் சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் பொய்யா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நல்லாட்ட வேண்டுறேன். மௌலவி அப்துல் பாசித் புகாரி இந்த மாதிரி பொருளாதார ரீதியாகவோ பெண் ரீதியாகவோ தவறு செஞ்சுருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். தவறு செய்து இருந்தால் அதை இவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறத என்னுடைய கீழே. கண்டிப்பாக அவருக்கான தவறு செய்து இருந்தால் அவருக்கான தண்டனை அதான் பண்ணணும், இல்லை நான் சொல்லலாம். ஆனால் அதுக்காண்டி புது இடங்களில் அப்படியே